இப்போ ஐஎஸ்ஐஎஸ் உடைய ஒரு மிக முக்கியமான தீவிரவாதியை வழக்கம் போல பாகிஸ்தான் இந்த பேக்கரி டீலிங் பண்ணி அமெரிக்கா கிட்ட காட்டி கொடுத்து சபாஷ்லாம் வாங்கினாங்க. பாகிஸ்தான் ஒரு நல்ல வேலை செய்யறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து ட்ரம்ப் சாடுறாரு, பாகிஸ்தானை வந்து பாராட்டுறாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாகிஸ்தான் மக்களுக்கு வீசாவே கிடைக்கூடாத நிலைமைக்கு இப்ப ட்ரம்ப் பண்ணிட்டாரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ட்ரம்ப் அவங்க நாட்டுக்கு என்ன தேவை, அவரோட அரசியலுக்கு எது கரெக்டா இருக்குன்றதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஆளு. ஸோ இங்கே வந்து இந்தியாவை இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சில பேர் இங்கே புலகாயம் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க. உண்மை அது கிடையாது. பாகிஸ்தான்ல இருந்து ஏற்கனவே வீசா கிடைக்கிறது கஷ்டம். இனி வரக்கூடிய காலங்களில் பாகிஸ்தான் மக்களுக்கு அமெரிக்கா வீசா அப்படின்றது ஒரு 10,000 பேர் அப்ளிகேஷன் போட்டு ஒரு 5 வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க கம்ப்ளீட்டா டோரை டைட் பண்ணி அவங்க வீட்டுக்கு, அமெரிக்கா ஒரு வீடு நினைச்சுங்க, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு ஓட்டைகள்லாம் வந்து அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்ரலா அவங்களுடைய அந்த நரேஷன் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குறிப்பாக இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய இந்த பெண்மணி ஒரு வீசா அவங்களுக்கு ரத்து செய்யப்படுது ஹமாஸுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து அவங்க இது பண்ணுறதுக்காக. ஆனால் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டில் அந்த பெண்மணி போகிற சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து அவங்களுடைய செக்ரட்டரி கிறிஸ் நோயம் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாங்க. அது அஃபிஷியல் அமெரிக்காவுடைய அரசாங்க பதவி, அந்த தளத்தில் பதிவிடுறாங்க. அப்போ நேம் ஷேமும் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அதில் உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம். நாளைக்கு வருங்காலத்தில் இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுறவங்கள நாங்கள் ஃபோட்டோவை போட்டு உலகம் முழுக்க நாங்கள் அசிங்கப்படுத்துவோம் அப்படின்றதான ஏற்கனவே சொன்ன அந்த கை விலங்கு போட்டது கால் விலங்கு போட்டது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்தியாவிலிருந்து இந்த கள்ளத்தோணி வழியாக போகக்கூடிய மக்களுக்கு இனி நீ வந்தினா இதுதான் நடக்கும்ன்றதுக்கான ஒரு அடையாளமாக அதை வந்து மிக முக்கியமாக பண்ணாங்க.